என்னங்க பார்ட்னர்ஸ் தினந்தோறும் பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100 ட்ரோன்கள் 170 ட்ரோன்கள்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரியாக்ஷனை காணோம். சீரியஸான ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னுமாங்க உங்களுக்கு புரியல, அவ்வளோதாங்க, அவங்க இனிமேல் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் தரப்பு இந்த கருத்துக்கள் வருது. எது எப்படியோ பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா தரப்பு வந்து உக்ரைன் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கண்டனங்கள் கூட வரல ஒன்றும் கூட மேற்குலக தரப்புல இருந்து. அதான் அமெரிக்கால பைடன் அவர்களா இருந்தாருன்னா ஓடோடி வந்து சாங்ஷன் அழுத்தங்கள் அது இதுன்னு ஏதாவது அசிங்கமாவது பேசியிருப்பாரு. ஏன்னா ஒரு ரியாக்ஷன் கூட வரல அப்படிங்கிற போர் நடக்குதா அப்படிங்கிறது போல ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்களே அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. அவ்வளோதானா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதல்லாம் நடக்குது இல்லையா, இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ ஜிரானியம் ட்ரோன்ஸில் புது டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேவாக ட்ரோன்கள் வரணும், ஒரு இலக்கை குறி வச்சு அனுப்பிட்டாங்கன்னா அந்த ட்ரோன்கள் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு டார்கெட் வைப்பாங்க, ஒரு இடத்துல பல இடங்களில் டார்கெட் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. இதனால அந்த ட்ரோன்களை நியூட்ரலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. அது இந்த கிர்வி ராக்கர்சன் இந்த பகுதியில் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜிரான் ட்ரோன் இருக்கு இல்லையா, பல ட்ரோன்களை வெவ்வேறு டைமில் லான்ச் பண்ணிடுறாங்க வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து. ஆனால் அதோட ரீச்சிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 by 1 வந்து ஒரே பாயிண்ட்ல விழுகிற மாதிரி வருது, பல்வேறு டைரக்ஷன்லேருந்து வந்து விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ட்ரோனை டார்கெட் பண்ணி அழிக்கிறதுக்கே அவங்களுக்கு சில நிமிஷங்கள் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து ட்ரோன்கள் வந்து விழுகுது அப்படிங்கும்போது சேதங்கள் பெருமளவில் இருக்குது. ஸோ இந்த டாக்டிக்ஸ் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கை கொடுத்துருக்கு. ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ், பல ட்ரோன்கள் ஒன்றா போகும், ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணும் அப்படின்னா அதோட பேட்டர்ன். ஸோ அந்த ட்ரோன்கள் எப்படி தாக்குது அப்படிங்கிற பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ட்ரோன்களை நியூட்ரலைஸ் பண்ணது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பப்ஜி இந்த கேமில் விளையாடுவோம் இல்லையா, சப்போஸ் சுடும்போது ரீகாயில் ரேட் இருக்கும். ஒரு ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு பேட்டர்னில் சுடும். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம சுடும்போது எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜியில் இன்னொருத்தவங்க வராங்க, ஒரு பிளேயர் வராங்க அப்படின்னா அதே பேட்டர்னில் நம்ம பார்த்து சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிளேயர்ஸ். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். எல்லாமே ஒரு பேட்டர்ன். ஏன்னா ஏஐன்னு வந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்தா அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுனால எல்லாமே ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னை டீகோட் பண்ணிட்டாங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், புது புது பேட்டர்ன்களை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஸோ புது புது பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனால நியூட்ரலைஸ் பண்ணுறது சிக்கலாகும். ஸோ இதுதான் கவுண்டரிங் பண்ணுறது. ரெண்டாவது கவுண்டருக்கு கவுண்டர் பண்ணுறது, இது போல் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே இது போல் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இது எப்படி இது போல் புது டாக்டிக்ஸை ரஷ்ய தரப்பு வந்து கையாளுறாங்க. இதனால ஒரு பர்டிகுலர் பகுதியில் அதிக இழப்புகளை ஏற்படுத்திட முடியுது அப்படின்னு போல சொல்கிறாங்க. இப்போது ஜெலன்ஸ்கி அவர்களோட கதைக்கே வருவோம். அதாவது இவர் இது போல் சொல்கிறார் இல்லையா, அதாவது உக்ரைன் வந்து தாக்குதல் பண்ணாமல் இருக்கா அப்படின்ற போல கேள்விகள் வருது இல்லையா. அதாவது மேற்குலக நாடுகள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரியாக்ஷன் நல்லா ஹெவியாக இருக்கும். அதாவது எப்படியாவது ரஷ்யா வம்படையாக இழுத்து விட்டு சீஸ்ஃபயர் போட்டுக்கிறாங்களே, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க மாட்டோன்னு, அதை எப்படியாவது அடிக்க வச்சுட்டா மாபெரும் கண்டனங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா 28 மார்ச் ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புலேருந்து 7-8 லிஸ்ட் விட்டுருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக பெல்கிராட் பகுதி, அடுத்த கர்ஸ்க் பகுதி, இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸு, இந்த பகுதிகள்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சூதால 2வது முறையில் தாக்குதல் நடந்தது இல்லையா. ஸோ இது போல் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உக்ரைன் தரப்புலேருந்து தொடர் தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க கேட்கவே மாட்டேறீங்கன்னு மரியா ஜரக்கா அவரோட ஸ்போக் பர்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து கண்டனங்கள் வந்திருந்தது. ரஷ்யாவும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக போயிட்டு இருக்காங்க, சீஸ்ஃபயர் முடிட்டோம் அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்ப்பா அடிக்கிறாங்களே, திருப்பி அடிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அடிச்செல்லாம் காலி பண்ணி வச்சுக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கேப் விட்டால் தான் எது வேலை செய்யுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே அடிக்க முடியும். இந்த சீஸ்ஃபயர் ரஷ்யாவுக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா 30 நாளில் ரெடி பண்ணுவாங்க. எப்படி ரெடி பண்ணதாக தான் அடிக்கணும். ஆல்ரெடி கெட்டு போய்க்கிறது அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது. ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் இதை அடுத்த பீஸ் டீல் போகும்போது இங்கே பாருங்கள், அவங்க இத்தனை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் பண்ணிக்கிறோமா, இல்லை யார் அத்துமீறி இருக்கிறது, நாங்கள் நம்பிக்கைக்குரியவங்களாம் நடந்திருக்கோம், நீங்கள் அப்படி நடக்கலை, அதனால் இந்த தடவை நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறதுல டிமாண்ட் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது நாடுகள் செஞ்சாங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பேசுறதுக்கான நியாயங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ரஷ்யா இது போல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புது குற்றச்சாட்டுகள் வேற. இந்த கடைசி அட்டாக் பண்ணாங்கல்ல சுதாவோட கேஸ் பைப் லைன்லாம், அதுக்கு உதவி செஞ்சது பிரான்ஸ் தாங்க.
அவங்க தான் உளவு தகவல் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ளெல்லாம் தாக்குதல் பண்ணுறாங்களா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஃப்ரான்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல் ரஷ்யா வந்து அப்படியே பிளேட்டை தூக்கி ஃப்ரான்ஸ் மேலே போட்டுக்கிறாங்க. ஸோ இதனால ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் முட்டிக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இந்த சமயத்தில் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், தினம் வரும். ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பல நாடுகளில் இந்த உலகத்தில் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரான்ஸ். இவங்க ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா உக்ரைனுக்கு உதவுவது ஃப்ரான்ஸோட மக்களுக்கு பிடிக்கல, அதனால ப்ரொட்டஸ்டோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, மக்களோட ஆர்வம் அதிகரிச்சிருக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் மில்லியன் கணக்கான மக்கள், அதாவது 10 லட்சத்துக்கிட்ட 20 லட்சத்துக்கிட்ட வரதான் சொன்னாங்க, துருக்கி தரப்பு தான் அந்த மறுத்து இருக்கிறாங்க. பட் இது போல் அதிகமான ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயங்க பாருங்க, பிக்கிச்சூ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. பிக்கிச்சூ ரிலீஸ் பண்ணுங்க துருக்கி ப்ளீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்துக்கிறாங்க, பிக்கிச்சூ யூனிஃபார்ம். பட் அவங்களே வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க, அவங்களையும் பிடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற போல இருக்குது. எது எப்படியோ அதனால கண்டனத்துக்காக பல நபர்கள் வராங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது, பிக்கிச்சூ ஃபேன்ஸ் தான் வராங்களா அப்படிங்கிறது போல். ஆனால் துருக்கியில் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஆட்சி கவிழ்ப்பு வரைக்கும் நடக்குமா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது முடிவுகள் நடந்ததுன்னா, இல்லை ஏதாவது நாடுகள் கூட இணக்கமாக போனாங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் கம்மியாகுமா வீரியம் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இப்போ அடுத்து அந்த சைடு நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து அப்படியே நேபாள் கொண்டா அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட். இந்த நேபாளில் டியர் கேஸ் யூஸ் பண்ணதுனால 2 நபர்கள் இறந்துட்டு தான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, காயமடைஞ்சிருக்காங்க சில நபர்கள் அப்படிங்கிற வைலண்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஆல்ரெடி நேபாளில் இப்படித்தான் சிவில் வார் வந்துச்சு, ஆல்ரெடி ராஜா ஆட்சி இருந்தது, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி சிவில் வார் வந்து மக்களாட்சி கொண்டு வருவோன்னு டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி திருப்பி மன்னராட்சியை வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்பி சிவில் வார் நேபாளில் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிங்கிறது நம்மளுக்கு ஃபேவராக இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட இணைந்து செயல்படுற மாதிரி இருக்குது, ஊழல் பெருச்சாளிகளாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அதனால மக்களுக்கு பிடிக்கல, அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத போல ஒரு சைட்லேருந்து கருத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ளேயே வந்துடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இருதரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனுக்குள்ளேயும் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது, அதே போல் ரஷ்யாக்குள்ளேயும் நடக்குது. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவோட மாஸ்கோ பிளாஸ்ட்லாம் ஏதோ ஒன்று பண்ணிடலாமா அப்படிங்கிற பெருமளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடுலாம் நடந்தது இல்லையா. இப்போ அதே மாஸ்கோ சுற்றி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது இது போல் வெடிகள்லாம் வந்து பண்ணால் காரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, ரிமோட் யூஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறது, இல்லை சில கிலோமீட்டர் போனோன்னே வெடிக்கிறது, இது போலலாம் செட் பண்ணிடுறாங்க. இது போல் சேதாரங்கள் பலதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது போல் ஏதோ ஒன்று செஞ்சிடலாமா அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. எஃப்எஸ்பி தரப்புலேருந்து மோப்பு முடிச்சு பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த நபர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்றது தெரிஞ்சு அதுக்கப்புறமா பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு உக்ரைன் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரெகுலராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான், நிரூபணம் பண்ணணும். பட் ஆனால் எஃப்எஸ்பி தரப்புலேருந்து இது போல் என்னதான் செஞ்சு எவ்வளவு பேர் தான் பிடிச்சாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ரஷ்யாவில் மாதத்துக்கு 1-2 நடந்துருது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல பெரும்பாலும் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க கட்டுப்படுத்துறதுக்கு. ஏன்னா விரக்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, தோல்வியோட விரக்தியில் இருக்கக்கூடிய நாடு என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா மிக பெரும் பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்தது கருமாயிச பூமராங் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிக பெருமளவு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட காரணம், அதுவும் பெருமளவில் இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டனில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை இழுத்து மூடலாம்ப்பா, 2 ஃபர்னஸ் இழுத்து மூடுங்க அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்து தான் சொல்லப்பட்டு வருது. ஏன் கருமாயிச பூமராங் அப்படின்னா, இதில் நம்ம நாட்டில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நம்மளோட ஸ்டீல் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தது, நம்ம நாட்டில் இருந்தது பிரிட்டன் ஆட்சி பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டீலே செய்யக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டு ஸ்டீல் தயாரிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த தொழில் தெரிஞ்சவங்க, அவங்க மேலையெல்லாம் வன்முறையை கையாண்டு ஏகப்பட்ட அடக்குமுறை செஞ்சு அந்த தொழிலையே முழுசாக முடக்கி அழிச்சிட்டு போனது பிரிட்டன் நம்ம நாட்டில் இருந்து. இப்போ டாடா ஸ்டீல்ஸு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸு, ஜிண்டால் ஸ்டீல்ஸ், இது போல் பல ஸ்டீல்ஸ்லாம் நம்ம நாட்டில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ரஷ்யா. சோவியத் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் இந்தியாவுக்கு உதவி செஞ்சு அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியெலாம் கொண்டு வரதுக்காக வச்சாங்க. அந்த டைம்லேயே நம்ம அமெரிக்கா கிட்ட பல நாடுகள்கிட்ட கேட்டோம். பட் ஆனால் அவங்கெல்லாம் ராயல்ட்டி அது போல் இது போல் நம்மக்கிட்ட இருந்து திருடிட்டு போய் நம்மளுக்கே வந்து அதையே ராயல்ட்டி பேஸில் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு ஃபேவரபுளான டேர்ம்ஸ் சோவியத் யூனியன் கிட்ட இருந்தது, நம்மளுக்கு பெருமளவில் உதவிகள் பண்ணி திரும்ப ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பில்டு பண்ண வச்சாங்க ரஷ்யா. இது போல் பல விஷயங்கள் இருக்குது.
இப்போ பிரிட்டன்ல அதே போல நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்களே இழுத்து மூட வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான். எவனா செஞ்சிரலாம். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அது நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிக்கலாம். பிரிட்டன், ஏன் பிரிட்டன் இப்படி பண்றீங்க? போல இருக்கு. இவங்க யுகே இவங்க உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் அனுப்புறாங்க. நம்ம உள்நாட்டுல ஒரு தொழிலும் இல்ல. அது ஆல்ரெடி ஸ்கூல் எல்லாம் இடிஞ்சு விழுகிற சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவுகள் பார்த்துருப்போம். மக்கள் வாழ்றதுக்கு வீடு இல்ல அப்படிங்கிற போல பல விஷயங்கள் பார்த்துருப்போம். இதுல இவங்க இப்படி செஞ்சாங்கன்னா எப்படி? வாடகை கொடுக்கறதுக்கு முடியல அப்படிங்கிற போல செய்திகள நம்ம பார்த்துருப்போம். இப்போ இவங்க வந்து ராணுவத்த அனுப்பி உக்ரைனை காப்பாத்துறீங்க. முதல்ல உங்க நாட்ட காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் மத்த நாடுகளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம். அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. இதே ரஷ்யா கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பேட்ச் Su-30 எஸ் ரக விமானத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல முதல் பேட்சா புடிச்சுக்கோங்கப்பா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற போல டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஸோ சாங்ஷன்ங்கிறாங்க. ஆனா சாங்ஷன்லாம் பெருமளவுல கை குடுக்கல. ரஷ்யா அவங்களோட தொழில்நுட்பத்திலயும் சரி, ஆயுத வளர்ச்சியிலயும் சரி, ஆயுத உற்பத்தியிலயும் சரி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதே நேரத்துல இவர் பார்ட்னர்ஸ்ல சப்போர்ட் வேணும்னு கேட்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனா இதே இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சவுத் கொரியால ஏங்க ஹுண்டாய் கம்பெனிலாம் கொண்டு போய் வச்சுக்கலாங்களா? அப்படிங்கிற கேட்குறாங்க. அடுத்தது விசா கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள திரும்பி ஆப்பரேட் ஆகிறதுக்கான கேள்விகள் பேசிட்டு இருக்கிறாங்க. 2வது ரஷ்யாவோட சீக்ரெட்டான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் இது போல பல விஷயங்களும் திருப்பூர் ரஷ்யாக்குள்ள ஓப்பன் பண்றதுக்கு அப்படிங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூகுள்ல பெனால்ட்டியே பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது போல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சாங்ஷன்ஸை அப்படியே மெல்லமா ஈஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது மட்டும் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே ஃபால் டவுன் ஆயிருமா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை? அது நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி பேச்சுக்கள் கம்மியாயிருமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதாவது கோல்டா மாத்தணும் அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் நினைக்கிறாங்க. ஆனா ரஷ்யா தினந்தோறும் அட்டாக் பண்றது, அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுன்னு அவங்க சைட்ல இருந்து அவங்களோட இலக்கு அடையிற வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா பெருமளவுல இத ஃப்ரீஸ் பண்ணணும் கான்ஃப்ளிக்ட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மேற்குலக நாடுகள் இருக்காங்க. அந்த பின்பத்தை உருவாக்குவாங்களா? அந்த கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கான்ஃப்ளிக்ட்டை ஃப்ரீஸ் பண்ண வைக்க முடியுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம். ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.